ஹாய் எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? இது ஃப்ரைடே எடுத்த வீடியோ. ஆடி கிருத்திகை அன்னைக்கு எடுத்தது. என்னையால் போஸ்ட் பண்ண முடியல. கொஞ்சம் ஃபங்க்ஷன் சொல்லி வெளியில் போயிட்டோம், அதனால் போஸ்ட் பண்ண முடியல. இனிமேல் ரெகுலராக டெய்லி வீடியோஸ் வந்துடும். இன்றைக்கி நம்ம ஒரு குட்டி கதை தான் பார்க்க போகிறோம். ஏன்னா குட்டி கதை கேட்டு ரொம்ப நாள் ஆச்சுல, அதனால் ஒரு குட்டி கதை தான் பார்க்க போகிறோம். கதையின் பெயர் 3 பொம்மைகளும் ஒரு புதிரும். அதாவது ஒரு அரசவையில் கிருஷ்ணதேவராயர் அப்படிங்கிற அரசரோட அரசவையில் அந்த அரசருக்கு ஒரு பரிசு வந்து சேருது. அதில் 3 அழகான பொம்மைகள், முகமெல்லாம் ஒரே மாதிரி இருக்குது, உயரமும் ஒரே மாதிரி இருக்குது, எந்த வித்தியாசமும் இல்லாமல் 3 ஒரே மாதிரி இருக்குது. அதோட ஒரு செய்தியும் வருது. அந்த செய்தியில் 3 பொம்மையிலையும் ஒரு பொம்மை வித்தியாசமாக இருக்குது, அதை கண்டுபிடிக்குமாறு எழுதியிருந்தது. அந்த அரசவையில் இருக்க எல்லாருமே அதை கிட்ட பார்க்குறாங்க. அரசரும் பார்க்குறாரு. யாராலையும் அது என்ன வித்தியாசம்னு கண்டுபிடிக்க முடியல. அப்படி அச்சு வார்த்தால் போல் ஒரே மாதிரி இருக்கு 3 பொம்மையும். தெனாலிராமன் அமைதியாக இருந்துட்டு கடைசியாக அவர் பார்க்குறாரு. பார்த்தோன்னா காதில் ஒரு சின்ன ஓட்டை தெரியுது. ஒரு சிறிய கம்பி எடுத்து அந்த காதோட ஓட்டை வழியாக உள்ளே விடுறாரு. அந்த கம்பி ஒரு காது ஓட்டை வழியாக இருந்து இன்னொரு காது வழியாக வந்துடுது. அதே மாதிரி இன்னொரு பொம்மைக்கும் அதே மாதிரி பண்ணுறாரு. அந்த காது வழியாக உள்ளே விடும்போது அது வாய் வழியாக வெளியில் வந்துடுது. 3வது பொம்மைக்கும் அதே மாதிரி செய்கிறாரு. அது காது வழியாக உள்ளே விடும்போது அது உள்ளேயே தங்கிடுது, வெளியில் வரவே இல்லை. இதை பார்த்துக்கிட்டு இருந்த அரசர் கேட்குறாரு, இதுக்கு என்ன அர்த்தம் தெனாலிராமா அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு தெனாலிராமன் பதில் சொல்கிறாரு, முதல் பொம்மை எந்த ஒரு விஷயம் கேட்குதோ அது இந்த காதில் வாங்கி அந்த காதில் விட்டுரும். 2வது பொம்மை எந்த விஷயத்தை கேட்குதோ அது தனக்குள்ளே வச்சுக்காம அதை எல்லார்கிட்டையும் சொல்லிடும். 3வது பொம்மை எந்த விஷயத்தை கேட்குதோ 3வது பொம்மை எந்த விஷயத்தை கேட்குதோ அது தனக்குள்ளே வச்சிருந்துட்டு அந்த சூழ்நிலைக்கு ஏற்றாற் போல தான் அது சொல்லணுமா வேண்டாமாங்கிற முடிவே பண்ணும். அதனால் 3வது பொம்மை தான் உண்மையான பொம்மை அப்படின்னு தெனாலிராமன் பதில் சொன்ன உடனே அரசருக்கு ரொம்பவே சந்தோஷம். அந்த பதிலை கேட்டுட்டு தெனாலிராமனை பாராட்டினார். இந்த கதையிலேருந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா, விவேகம்ங்கிறது நம்ம எல்லா விஷயத்தையும் கேட்குறது இல்லை. அந்த என்ன விஷயம் நம்ம கேட்குறோமோ அதை அலசி ஆராய்ஞ்சு அந்த சூழ்நிலைக்கு ஏற்ப அதை சொல்லலாமா வேண்டாமாங்கிற முடிவெடுக்கிற திறமை நம்மக்கிட்ட இருக்கணும். ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.